ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இதில் 4 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து கடலப்பருப்பு சேர்த்துட்டு அது வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கேற்ப கார மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூடயே 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சுரைக்காய் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10லேருந்து 15 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இடையில கிளறி கொடுங்க. சுரைக்காய் தானாகவே தண்ணி விட, தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இது கூடயே 1/2 மூடி தேங்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான சுரைக்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு.